அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய எதிர்விசை சேனலில் 10ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் கேட்கப்படும் முக்கியமான வினாக்களுக்கான விடையை பார்த்து வருகிறோம். இன்றைய பாடப்பகுதியில் அலகு 8 தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு என்ற பாடத்தில் கேட்கக்கூடிய முக்கிய வினாக்களை பார்க்க இருக்கிறோம். நம்மளுடைய எதிர்விசை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க இன்றைய பாடப்பகுதிக்கு செல்லலாம். உலோகவியல். நாம் தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு என்ற பாடத்தில் 3 விதமான உலோகவியலை பற்றி காண இருக்கிறோம். அதில் முதலாவதாக அலுமினிய உலோகவியல், இரண்டாவதாக தாமிர உலோகவியல், மூன்றாவதாக இரும்பு உலோகவியலை பார்க்க இருக்கிறோம். அதில் முதலாவதாக அலுமினிய உலோகவியல். புவித்தோட்டில் மிக செறிந்து காணப்படும் உலோகம் எது அப்படின்னு கேட்டா அலுமினியம் தான் மிக செறிந்து காணப்படும். அலுமினியத்தின் வினைபடும் திறன் அதிகம். அலுமினியம் சேர்ந்த நிலையில் காணப்படும். அலுமினியம் தனிமவரிசை அட்டவணையில் தொடர் 3இல் உள்ளது, தொகுதி 13இல் உள்ளது. அலுமினியத்தினுடைய குறியீடு Al. அலுமினியத்தினுடைய அணு எண் 13. அதனுடைய எலக்ட்ரான் அமைப்பு 2,8,3. அதாவது வெளிவட்ட பாதையில் 3 எலக்ட்ரான்கள் உள்ளது. அதாவது இணைதிறன் கூடுன்னு சொல்லுவோம். அந்த 3 எலக்ட்ரான்களை அது இழந்தால் Al3+ அயனியாக மாறும். அதாவது அலுமினியம் நேர்மின் அயனியாக மாறும். அலுமினியத்தினுடைய நிறை எண் 27. அதனுடைய எலக்ட்ரான் அமைப்பு பார்க்கலாம். அதனுடைய வெளிவட்ட பாதையில பார்த்தீங்கன்னா 3 எலக்ட்ரான் இருக்கு பாருங்க. இந்த 3 எலக்ட்ரானை அது இழந்து விட்டால் அது Al3+ அயனியாக மாறும். அலுமினியத்தினுடைய தாதுக்கள் 3 விதமான தாதுக்கள் உள்ளது. பாக்சைட், கிரையோலைட், கொரண்டம். பாக்சைட் என்பது அலுமினியத்தினுடைய முக்கிய தாது. இது முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம். அலுமினியத்தினுடைய முக்கிய தாது எதுன்னு கேட்டா பாக்சைட். அதனுடைய வாய்ப்பாடு Al2O3.2H2O. கிரையோலைட் அதனுடைய வாய்ப்பாடு Na3Al_F6. கொரண்டம் அதனுடைய வாய்ப்பாடு Al2O3. பாக்சைட்டிலிருந்து அலுமினியம் பிரித்தெடுக்கும் முறையில் 2 முறை உள்ளது. 1. பாக்சைட்டை அலுமினாவாக மாற்றம் செய்தல். அந்த முறைக்கு பெயர் பேயர் முறை. 2. அலுமினாவை மின்னார் பகுத்தல் மூலம் ஒடுக்கம் செய்தல். இந்த முறைக்கு பெயர் ஹால் முறை. இது 2 முறையிலும் தான் நம்ம பாக்சைட்ல இருந்து அலுமினியத்தை பிரித்தெடுக்க முடியும். அதில் முதலாவது முறையை பற்றி காணலாம். பாக்சைட் அலுமினாவாக மாற்றம் செய்தல், பேயர் முறை. பாக்சைட் தாதுவினை நன்கு தூளாக்கி எரிசோடாவிடன், எரிசோடானா தெரியும் நம்மளுக்கு, NaOH, சோடியம் ஹைட்ராக்சைடு தான் எரிசோடா. அது கூட சேர்த்து 150 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட அழுத்தத்தில் வினைப்படுத்தும் போது நமக்கு சோடியம் மெட்டா அலுமினேட் கிடைக்கிறது. அதற்கான வினையை பார்க்கலாம். Al2O3 + 2NaOH சோடியம் ஹைட்ராக்சைடையும் 150 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் வினைப்படுத்தும் போது நமக்கு சோடியம் மெட்டா அலுமினேட் கிடைக்கிறது. அதுக்கு கூடவே நீரும் கிடைக்கிறது. அடுத்ததாக சோடியம் மெட்டா அலுமினேட்டை நீரினால் நீர்க்க செய்வதால் அலுமினியம் ஹைட்ராக்சைடு வீழ்படிவு கிடைக்கிறது. அதற்கான வினையை பார்க்கலாம். சோடியம் மெட்டா அலுமினேட் அதன்குடன் நீர் சேர்த்து நீர்க்கப்படுகிறது. அப்பொழுது நமக்கு அலுமினியம் ஹைட்ராக்சைடு வீழ்படிவு கிடைக்கிறது. அலுமினியம் ஹைட்ராக்சைடு வீழ்படி கிடைக்கிறது. அதன் கூடவே சோடியம் ஹைட்ராக்சைடு கிடைக்கிறது. இது 2வது முறை. அடுத்தது 3வது படியில் என்ன பண்ண போறோம்? இவ்வீழ்படிவை வடிகட்டி கழுவிய பின் 1000 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உலர்த்திட அலுமினா உருவாகிறது. சிதைவு வினையின் மூலம் கிடைக்கும். 2AlOH thrice அலுமினியம் ஹைட்ராக்சைடு 1000 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் வெப்பப்படுத்தும் பொழுது நமக்கு Al2O3 + 3H2O என்ற அலுமினா கிடைக்கிறது. இதுதான் பாக்சைட்டை அலுமினாவாக மாற்றம் செய்யும் பேயர் முறையில் நாம் அலுமினாவை பெற்றுள்ளோம். அடுத்ததாக 2வது முறை அலுமினாவை மின்னார் பகுத்தல் மூலம் ஒடுக்கம் செய்தல் ஹால் முறையை பற்றி பார்க்கலாம். அதற்கு நாம் மின்னார் பகுத்தலினுடைய அமைப்பை காண இருக்கிறோம். இந்த ப்ளூ கலர்ல நம்ம கொடுத்துருக்கல, இதுக்கு பேர் இரும்பு தொட்டி அல்லது இரும்பு பாத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். அதன் உள்ள நம்ம கிராஃபைட் பூசப்பட்ட கார்பன் வரிகள் கொண்ட கேத்தோடு மைனஸ்ன்னு சொல்லுவோம். இது நம்ம அந்த
இரும்பு தொட்டியில உள்புறம் ஒரு கிராஃபைட் பூச்சு பூசப்படுகிறது. இதற்கு பெயர் கார்பன் வரிகள் கொண்ட கேத்தோடு மைனஸ். இதன் உள்ளே அலுமினா பிளஸ் கிரையோலைட் புளூஸ்பர் இது மூன்றும் சேர்த்த மின் பகுளி உள்ளே செலுத்தப்படுகிறது. இதுல கிரையோலைட் மற்றும் புளூஸ்பார்னுடைய வேலை என்ன அப்படின்னா, இது மின்பகுளியின் உருக்கு வெப்பநிலையை குறைக்கும் தன்மை கொண்டது. அடுத்ததாக கார்பன் ஆனோடு, அதாவது கிராஃபைட் பூசப்பட்ட கார்பன் ஆனோடு இந்த மின்பகுளி உள்ளே செலுத்த வேண்டும். இது இந்த 3 ராடு தான் கார்பன் ஆனோடுன்னு சொல்லுவோம். இந்த 3 ராடையும் ஒன்று சேர்த்து நம்ம இதன் வழியாக தான் நம்ம மின்சாரத்தை செலுத்துவோம். அதாவது இதுக்கு ஆனோடுக்கு பிளஸ் மின்னழுத்தத்தையும், அடுத்தது பார்த்தீங்கன்னா கிராஃபைட் பூசப்பட்ட கார்பன் வரிகள் கொண்ட கேத்தோடுக்கு மைனஸ் மின்னழுத்தமும், அதாவது 5 முதல் 6 வோல்ட் மின்னழுத்தம் கொடுக்கப்பட வேண்டும். கொடுக்கப்பட்டால் இப்பொழுது இதன் உள்ளே நமக்கு மின்னார் பகுத்தல் நடைபெறும். இந்த மின்னார் பகுத்தலில் அலுமினாவானது 2ஆக பிரிகை அடையும். எப்படி பிரிகை அடையணும் அப்படின்னா, Al2O3 ஆனது 2Al3+ அயனியாகவும் நேர் அயனியாகவும் பிளஸ் 3O2- ஆக்சிஜன் எதிர் அயனியாகவும் மாறுகிறது. இந்த நேர் அயனியானது இங்க இருக்கிற கிராஃபைட் பூசப்பட்ட கார்பன் வரிகள் கொண்ட கேத்தோடின் மீது படுகிறது. இந்த ஆக்சிஜன் ஆனது இங்கு இருக்கும் கார்பனோடு சேர்ந்து CO2ஆக வெளியேறுகிறது. இப்பொழுது நமக்கு அலுமினா மின்னார் பகுத்தல் மூலம் நம்ம அலுமினியத்தை தனியா பிரிச்சு எடுத்துக்கிறோம். அந்த அலுமினியம் கீழே படிந்து இருக்கும். அதை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வெளியே எடுத்துக்கலாம். இந்த முறையை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். எதிர்மின் வாய், கிராஃபைட் பூசப்பட்ட இரும்பு தொட்டி தான் எதிர்மின் வாயாக செயல்படுகிறது. நேர்மின் வாய், உருகிய மின்பகுளியில் தொங்கவிடப்பட்டுள்ள கிராஃபைட் துண்டுகள் நேர்மின் வாயின்னு சொல்லுவோம், அல்லது கார்பன் ஆனோடுன்னு கூட இதை சொல்லலாம். கிராஃபைட் என்பது கார்பனின் புறவேற்றுமை வடிவங்களுள் ஒன்று. மின்பகுளி தோய அலுமினா சேர்த்திருக்கோம், அடுத்தது கிரையோலைட் சேர்த்திருக்கோம், அடுத்து புளூஸ்பார் சேர்த்திருக்கோம். இது எதுக்கு தேவைப்படும் அப்படின்னா, இது மின்பகுளியினுடைய உருக்கு வெப்பநிலையை குறைக்குன்னு ஏற்கனவே பார்த்திருக்கோம். இதனுடைய வெப்பநிலை, மின்னார் பகுத்தலினுடைய வெப்பநிலை பார்த்தீங்கன்னா 900 டிகிரி செல்சியஸ் முதல் 950 டிகிரி செல்சியஸ் வரை கொடுக்கப்படுகிறது. மின்னழுத்த வேறுபாடு 5 முதல் 6 வோல்ட் மின்னழுத்த வேறுபாடு கொடுக்கப்படுகிறது. இந்த மின்னார் பகுத்தல் நிகழ்வில் கிடைக்கக்கூடிய அலுமினியத்தினுடைய வேதி வினை பாருங்க. 2Al2O3 இது எப்படி பிரிக்குதுன்னா 4Al plus 3O2 ஆக்சிஜன் வெளியேறுகிறது. இந்த ஆக்சிஜன் இது கூட கார்பனோட சேர்த்து கார்பன் டை ஆக்சைடாக மாறும். அப்பொழுது அலுமினியமானது எதிர்மின் வாயில் பதியும், ஆக்சிஜன் நேர்மின் வாயில் வெளியேறுகிறது. அந்த ஆக்சிஜன் கிராஃபைட்டுடன் சேர்த்து CO2ஆக வெளியேறுகிறது. இந்த முறை தான் நம்ம ஹால் முறைன்னு சொல்றோம். அலுமினியத்தினுடைய இயற்பியல் பண்புகள், இது வெள்ளியை போன்ற வெண்மையான உலோகம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 1 மார்க்ல கேட்டிருக்காங்க, வெள்ளியை போன்ற வெண்மையான உலோகம் எது அப்படின்னு கேட்டா அது அலுமினியம். இது லேசானது, அடர்த்தி குறைந்தது. இதனுடைய அடர்த்தி எப்படி இருக்கும் அப்படின்னா 2.7 கிராம் பை சென்டிமீட்டர் கியூப். அலுமினியத்தை தகடாக அடிக்கலாம், கம்பியாக நீட்டலாம். அலுமினியம் வெப்பத்தையும் மின்சாரத்தையும் நன்கு கடத்தும். அலுமினியத்தினுடைய உருகுநிலை 660 டிகிரி செல்சியஸ். பளபளப்பான ஒளிரும் தோற்றம் கொண்டதாக அலுமினியத்தை மாற்ற இயலும். இந்த 6 பாயிண்ட்டும் நம்ம அலுமினியத்தினுடைய இயற்பியல் பண்புகள். அடுத்ததாக வேதியியல் பண்புகள். அலுமினியம் காற்றுடன் வினை. அலுமினியம் உலர்ந்த காற்றுடன் வினை புரியாது. ஆனால் 800 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் அலுமினியம் காற்றுடன் வினைபுரிந்து அலுமினியம் ஆக்சைடு, அலுமினியம் நைட்ரைடுகளை உருவாக்கும். அதற்கான வினையை பார்க்கலாம். 4 பங்கு அலுமினியம் 3 பங்கு ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து நம்மளுக்கு அலுமினியம் ஆக்சைடு 2 பங்கை தருகிறது. மற்றொரு வினையில் 2 பங்கு அலுமினியம் நைட்ரஜன் கூட வினைபுரிந்து 2 பங்கு அலுமினியம் நைட்ரைடுகளை தருகிறது. ரோமன் எண் 6 சுருக்கமான விடையலில 2வது கேள்வியாக கேட்கப்பட்டுள்ளது. இந்த காற்றுடன் வினையை வைத்து அதற்கான விடையை நாம் கூறலாம். அடுத்ததாக நீருடன் வினை. நீருடன் அலுமினியம் வினைபுரியாது. ஆனால் நீராவியுடன் செஞ்சூடேறிய அலுமினியம் வினைபுரிந்து அலுமினியம் ஆக்சைட்டையும் ஹைட்ரஜன் வாயுவையும் தருகிறது.
அதற்கான வினையை பார்க்கலாம். அலுமினியமானது நீராவியுடன் வினைபுரிந்து அலுமினியம் ஆக்சைடை தருகிறது, ஹைட்ரஜன் வாயுவை தருகிறது. காரங்களுடன் வினை. அலுமினியம் காரங்களுடன் வினைபுரிந்து சோடியம் மெட்டா அலுமினேட்டுகளை தருகிறது. அதற்கான வினை 2 பங்கு அலுமினியம் 2 பங்கு சோடியம் ஹைட்ராக்சைடு பிளஸ் 2 பங்கு நீருடன் வினைபுரிந்து 2 பங்கு சோடியம் மெட்டா அலுமினேட்டையும் ஹைட்ரஜன் வாயுவையும் தருகிறது. அதாவது நீருடன் வினை, காரங்களுடன் வினை தெளிவாக படித்துக் கொண்டால் நாம் உயர் சிந்தனை வினாவில் உள்ள முதல் கேள்விக்கு விடையை அளிக்கலாம். அடுத்ததாக, எந்த அமிலம் அலுமினிய உலோகத்தை செயல்படா நிலைக்கு உட்படுத்தும், ஏன்? இது உயர் சிந்தனை வினாவில் 2வது வினாக கேட்கப்பட்டுள்ளது. அதற்கான விடையை பார்க்கலாம். அலுமினியம் நீர்த்த மற்றும் அடர் நைட்ரிக் அமிலத்துடன் வினைபுரிவதில்லை. எந்த அமிலம்னு கேட்டாங்கன்னா நீர்த்த மற்றும் அடர் நைட்ரிக் அமிலம். ஏன் வினைபுரியவில்லை அப்படின்னா, காரணம் அலுமினியத்தின் மேல் ஆக்சைடு படலம் உருவாவதால் வினைபடும் திறன் தடுக்கப்படுகிறது. இதன் காரணமாக அலுமினியம் உலோகத்தை செயல்படாத நிலைக்கு கொண்டு வருவது எதுன்னு கேட்டா நீர்த்த நைட்ரிக் அமிலம் மற்றும் அடர் நைட்ரிக் அமிலம். அடுத்தது பயன்கள். அலுமினியம் வீட்டு பாத்திரங்கள் செய்ய பயன்படுகிறது. அலுமினியம் மின்கம்பி செய்ய பயன்படுகிறது. அலுமினியம் விமான பாகங்கள் மற்றும் தொழில் இயந்திரங்களின் பாகங்கள் செய்ய பயன்படுகிறது. இதற்கு அடுத்ததாக தாமிர உலோகவியலை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்மளுடைய எதிர்விசை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.